வெண்டைக்காய் கட் பண்ணுறப்போ பிசு பிசுப்பாக இருக்கும், கத்தியில் வந்து நல்ல தடிமனாக அந்த வலுவலுப்பு ஒட்டிக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கட் பண்ணால் அந்த வலுவலுப்பு இருக்காது. இல்லைன்னா நூல் போல் அந்த வலுவலுப்பு கத்திலேயே வரும். இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டால் அந்த வலுவலுப்பு கத்தியில் ஒட்டாது. வெங்காயம் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது வெங்காயத்தை கட் பண்ணால் அந்த ஒவ்வொரு வெங்காயமும் தனித்தனியாக நீல வாக்கில் வரணும். அதுக்கு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது போல் தான் வெங்காயம் இருக்கும். அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா தண்டு, அந்த தண்டை எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டால் தான் அந்த நம்ம வெட்டுற வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ நீங்கள் வெங்காயம் தயிர் பச்சடி செஞ்சாலுமே ஏதாவது தாளித்தாலுமே இந்த வெங்காயம் சூப்பராக இருக்கும். அதனால மேலே இருக்க இந்த தண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் வெட்டுங்க. இப்போ நெத்திலி கருவாடோட தலையும் அதுக்கு கீழே இந்த கழுத்து இடத்துல ஒரு கருப்பாக ஒன்று இருக்கும், அதோட சேர்த்து எடுக்கணும். இந்த கருப்பாக ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்தால் தான் கருவாடு வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். அதோட சேர்த்து தான் கருவாடை எடுக்கணும். இப்படி இருக்கும். கருவாடு தலையை எடுத்துட்டா இந்த மாதிரி இந்த கழுத்துக்கிட்ட இருக்க அந்த கருப்பை பிச்சு எடுத்துடணும். அப்போ தான் கருவாடு கசக்காது. முட்டை எடுத்திருக்கேன். அதில் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எப்படி எடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இது போல் ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கரண்டியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஓட்டையுள்ள கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, ஊற்றின உடனே வெள்ளைக்கரு மட்டும் தனியாக போயிடுச்சு. கீரை கடையிறதுக்கு நம்ம பாசிப்பருப்பு போட்டால் நல்ல கீரை கடையிறதுக்கு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணால் நல்ல ருசியாகவும் இருக்கும், சீக்கிரமும் ரெடி ஆயிடும். துவரம் பருப்புனா அதை ஒரு டைம் வேக வச்சு மறுபடியும் கீரை செய்யணும். சீக்கிரம் சமையல் முடிகிறதுக்காக பாசிப்பருப்பு வேக வச்சு செஞ்சால் சமையலும் சீக்கிரம் முடியும், ருசியும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பருப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது. கீரை கடையிலுக்கு வந்து பருப்பு அதிகம் சேர்க்காம நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு பருப்பு சேர்த்தா போதும். அது அளவுக்கு அதிகமாக பருப்பு சேர்த்தா அது பருப்பு குழம்பு மாதிரி ஆயிரும், கீரை குழம்பு மாதிரி இருக்காது. அதனால இவ்வளோ பருப்பு போட்டாங்க. எந்த பருப்பாக இருந்தாலும் துவரம் பருப்போ பாசிப்பருப்போ நம்ம கையில் இவ்வளோ எடுத்து கை அளவு கூட வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து போட்டாலே போதும். அப்போ தான் கீரை குழம்பு நல்லாயிருக்கும். அந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சர்க்கரையை இப்படி மேலே போட்டு கீரையை வேக வச்சோம்னா அந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். இந்த கீரைக்கு மட்டும் இல்லை, இது நம்ம காய்களுக்கும் இந்த மாதிரி பொருந்தும். நம்ம காய்கள் பொரியல்லாம் பண்ணுறப்ப கூட இந்த மாதிரி லைட்டாக சர்க்கரையை போட்டுட்டு நம்ம பொரியல் பண்ணால் அந்த காயோட கலர் வந்து பச்சையாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. இப்போ கீரையை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டு வேக வைக்கிறேன். கீரை நல்லா பச்சை கலராக இருக்கும். புளி வந்து சில நேரங்களில் நம்ம ஒரு சில புளி வந்து கரைக்க முடியாது பச்சை தண்ணியில் போட்டால். அந்த மாதிரி புளியை சுடு தண்ணி காய வச்சு லைட்டாக சூடு பண்ணி அந்த தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டுட்டு கரைச்சா ஈஸியாக கரைக்க முடியும். லைட்டாக வெதுப்பாக தண்ணி சூடு பண்ணி அதில் புளியை போட்டு ஒரு நிமிஷம் கழித்து கரைச்சா சூப்பராக நல்ல நெழுகலாக கரைஞ்சிடும். கத்திரிக்காயை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் கட் பண்ணி போட்டோம்னா கத்திரிக்காய் கருத்து போகும். அப்படி கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுக்கிறணும். எலுமிச்சை பழம் தான் புளியணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எலுமிச்சை பழம் இல்லைன்னா உப்பு இருக்கு இல்லையா, உப்பை கூட தண்ணியில் போட்டுக்கலாம். லெமன் இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு லெமன் ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். லெமன் புழிஞ்சிருக்கேன். அதில் கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி லெமன் உப்பு ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன் நான். இதில் போட்டு நம்ம சமைக்கிற வரைக்கும் வச்சுட்டோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும்.
தக்காளி ரசத்துக்கோ இல்லை மற்ற எந்த குழம்புக்காக இருந்தாலும் நம்ம கையில் ஒரு சில நேரத்தில் கையில் கரைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி சமயமாக தக்காளி வந்து பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு மேலே இப்படி நசுக்கிடுவோம், அதோட சாரெல்லாம் போயிடும். ஆனால் பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி கரைச்சா சீக்கிரம் கரைஞ்சிரும். தக்காளி கல் உப்பு தான் போடணும்னு இல்லை, நம்மக்கிட்ட இருக்க எந்த உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். பவுடர் உப்போ கல் உப்பு ரெண்டுலேயும் எந்த உப்பு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியில் கொஞ்சம் கல் உப்பு இல்லைன்னா பவுடர் உப்பு ரெண்டுலேயும் ஏதோ ஒரு உப்பு போட்டு கரைச்சோம்னா ஈஸியாக கரைச்சிடலாம். சுடுதண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வரைக்கும் அந்த கருவாடு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து க்ளீன் பண்ணால் சூப்பராக க்ளீன் ஆயிரும். அதில் இருக்க மணல் எல்லாமே வெளியில் வந்துடும்.